ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சது, நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கி போட்டுக்கலாம். 2 கிளாஸ் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசறி விட்டு தண்ணி லேசாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். ஒரே தடவை ஊற்றிடக்கூடாது. நல்லா அப்படி பிசறி விட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். இப்படி பிடிச்சா நல்லா கொலக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா கையில் பிடிக்கணும். அப்போது அது கரெக்டான பதம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்தோடனே அது மேலே துணியை போட்டு நல்லா ஆவி வந்தோடனே அது மேலே நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவு சரி வச்சது தான் எடுத்து இட்லி சட்டியில் வச்சு அந்த துணியை எடுத்து அப்படி மேலே மூடி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்தோடனே தொட்டு பார்த்தால வெந்திருக்க மாதிரி தெரியும். அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி தேங்காயை திருகி அதிலே போட்டுக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்று சேர பரட்டி விட்டால் பச்சரிசி புட்டு ரெடி.